உங்கள் தலைமுறையே காக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசைதான் எதிர்வரும் தை அமாவாசை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் தை அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்புகள் உண்டு. இதை மௌனி அமாவாசை என்றும் மாகி அமாவாசை என்றும் ஞானிகள் கொண்டாடுகின்றார்கள். ஏனென்றால் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது வரும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது. இந்நாளில் கங்கையில் நீராடுதல் அமிர்தத்தில் நீராடுவதற்கு சமனென்று சாத்திரங்கள் துல்லியமாக மிகவும் அருமையாக கூறுகின்றது. ஆகா, அத்தகைய புனிதத்தையும் மன அமைதியையும் தரக்கூடிய அற்புதமான நாள் எதிர்வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த புனிதமான தை அமாவாசை திருநாள் வருகின்றது. அமாவாசைகள் என்றால் எமது முன்னோர்களை நாங்கள் வழிபடக்கூடிய நாள். தை அமாவாசை என்றால் பொதுவாக அமாவாசை நாங்கள் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாள். எனவே இந்த தை அமாவாசையில் முன்னோர்களின் ஆசி கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். தை மாதத்தில் மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கின்றார். ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுர்காரகன் என்றும் சந்திரன் மாதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றது. அமாவாசை என்பது மாதுர்காரகனும் பிதுர்காரகனும் ஒன்றாக இருக்கும் காலமாகும். பிதுர்காரகனான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமே தை அமாவாசை பிறக்கும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏன் முன்னோர்களை நாங்கள் தை அமாவாசையில் விசேஷமாக வணங்க வேண்டும்? ஒருவன் தன் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கி பயனில்லை. உண்மையில் அதுதான். அப்படி சிறப்பு வாய்ந்த நம் முன்னோர்களை ஆடி மாதம், புரட்டாதி மாதம், தை மாதம் ஆகிய அமாவாசை தினங்களில் மிக சிறப்பாக தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். இந்த தை அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் இவ்வாறான மிருகங்கள் பறவைகளுக்கு உணவளித்து, அது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே ஒரு ஏழைகளுக்கு நாங்கள் உணவளித்தல், அவருடைய வயிற்றை நிறைத்தல், கடவுளின் ஆசியும் முன்னோர்கள் ஆசியும் கிடைக்கும். பொதுவாக நாம் தை அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும் என்றால், தை அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளான கடல், ஆறு உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் படைத்தும் திதி தர்ப்பணம் கொடுத்தும் வழிபட வேண்டும். அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அந்த தர்ப்பணத்தில் செய்யப்பட்டுகின்ற பிண்டங்களை, பூஜை பொருட்களை அருகில் உள்ள நீர்நிலைகளை கொன்று நாங்கள் கரைத்து வழிபட வேண்டும். அது மட்டுமல்லாமல் கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, வெல்லம் போன்ற இனிப்புகள், உப்பு, உடைகள் ஆகியவற்றை நாம் தானம் அளித்து மிகவும் சிறப்பான காரியங்களில் மேலான தான கர்மங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. இதனால் நம் முன்னோர்களின் ஆசி எமக்கு பரிபூர்வமான ஆசிகள் என்றென்றும் கிடைக்கப்பெறுகின்றது. இந்நாளில் நாம் பித்துர்களுக்கான எமது முன்னோர்களுக்கான பூஜை வழிபாடுகள் செய்கின்ற போது பித்துருக்கள் நற்கதி அடைவதுடன் சிவலோக சிவசாயுச்சிய சிவமுக்தி அடைய நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது அவருடைய கர்ம பாவங்களுக்கேற்ற போல பாவ விமோச்சனங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. இதனால்
இதனால் எமது முன்னோர்களுடைய ஆசிகள் எம் வாழ்நாளில் நற்பலங்கள் பெருகுவதுடன் எமது முன்னோர்களுடைய ஆசி எங்களோட வம்சம் எதிர்கால சந்ததிகள் வரைக்கும் சென்றடைகின்றது. அவருடைய ஆசியால் எங்களோட எதிர்கால சந்ததிகளுக்கு பித்ரு தோஷங்கள் நீங்கி சத்புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. மேலும் எங்களுடைய முன்னோருடைய ஆசிகளால் எங்களுக்கு செல்வ வளங்கள் பெருகி கடன் பிரச்சனைகளிலிருந்து விலகுவதற்கு அவர்களுடைய ஆசைகள் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. எனவே நாங்கள் தை அமாவாசையில் முன்னோரை வணங்குவோம், அவர்களின் ஆசையை பெறுவோம். நன்றி.